தோறும் உத்தரவிடும் சிவன்மலை முருகன். நான் ஏதோ என்னமோ இப்படி புதுசாக இருக்கிறதுனால எனக்கு புரியாமல் இருந்தது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்றனால நான் கோயிலுக்கு போகும்போது எனக்கு தெளிவாக மனதில் பதிஞ்சு கொண்டது. குழந்தை வடிவில் வந்து ஆண்டவர் எனக்கு பிரம்பும் கற்பூரம் கொண்டு வந்து உத்தரவு கேட்டு உத்தரவு பொட்டியில் வச்சு பூசை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அப்படியே கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து நடந்த வழிபாடு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் ஆண்டவன் உத்தரவை கொண்டாடும் பக்தர்கள். இதன் மூலம் ஆண்டவன் பக்தர்களுக்கு சொல்ல வந்தது என்ன? திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை ஊராட்சியில் புகழ்பெற்ற சிவன்மலை முருகன் கோவில் அமைந்திருக்கிறது. இக்கோவிலில்தான் ஆண்டவன் உத்தரவு என்கிற அம்சம் வழி வழியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது சிவன்மலை முருகன் ஒரு பக்தரின் கனவில் வந்து இன்ன பொருளை வைத்து தனக்கு பூஜை செய்ய உத்தரவிட்டதாக கூறி அந்த சாமியின் மூலவர் அறைக்கு முன்பாக உள்ள கண்ணாடி பெட்டியில் அந்த பொருளை வைத்து வழிபடுவது ஆண்டவன் உத்தரவு என்ற நிகழ்வாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படியாக காங்கேயம் அருகே உள்ள ஆறுதொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் இவ்வாண்டு வந்த கனவில் இன்று முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்ய வேண்டும் என கனவு வர அதன்படியே கண்ணாடி பெட்டிக்குள் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரம்பு என்பது பிறரை தவறு செய்பவரை கண்டிக்கும் பொருள் என்பதால் தவறு செய்யாதீர்கள், முருகனின் கண்டிப்பு நிச்சயம் என பக்தர்களை எச்சரிக்கும் விதமாக இவ்வாண்டு இப்படி ஒரு பூஜை நடந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என உத்தரவு வந்த நிலையில் 10 நாட்களில் அந்த சிறப்பு பூஜை இப்படி மாறி இருக்கிறது. சாமியே வந்து பக்தர் கனவில் அறிவுறுத்தும் தகவல்களாக பார்க்கப்படும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் ஏதோ என்னமோ இப்படி புதுசாக இருக்கிறதுனால எனக்கு புரியாமல் இருந்தது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்றனால நான் கோயிலுக்கு போகும்போது எனக்கு தெளிவாக மனதில் பதிஞ்சு கொண்டது. ஆறுதலுக்கு நான் செவ்வாய்க்கிழமை தோறும் எங்களுடைய விநாயகர் கோவில், ஊர் விநாயகர் கோவில் வாரம் தவறாமல் அருகும்புல் வைத்து பூசித்து கன்னிமார் கருப்பணசாமி, குமரவேலப்பன், குப்புரெட்டி, குமரவேலப்ப சாமிகளை கும்பிட்டு வருவது வழக்கம். 10-20 வருஷ காலமாகும். அது சமயம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று விடிகாலை 4 மணி அளவில் குழந்தை வடிவில் வந்து ஆண்டவர் எனக்கு பிரம்பும் கற்பூரம் கொண்டு வந்து உத்தரவு கேட்டு உத்தரவு பொட்டியில் வச்சு பூசை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதை வந்து ஆண்டவர் இடத்துல சொல்லி, அலுவலர்களிடம் சொல்லி, ஐயர்கிட்ட சொல்லி எல்லாரும் சேர்ந்து இன்று வியாழக்கிழமை 10லிருந்து 11க்குள் உத்தரவு வாங்கி உத்தரவுப்படி இந்த பூசை பொருளை பொருள் போலையில் வைத்து பூசை செய்து கொண்டு